من تعلم القرآن وعلمه أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏகவல்லோன் அல்லாஹ்வினுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். மேலும் அவனது அன்பும் அருளும் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை சற்றும் பிசகாது பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய நன்னாளில் இங்கே வந்து அமர்ந்திருக்கிற வரவிருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா தன் திருமறையிலே யுகல்லிபுல்லாஹ் லைல வன்னஹார், பகலையும் இரவையும் நாம் தான் மாற்றி மாற்றி வரவழைக்கிறோம் என்று சொல்கின்றான். மேலும் வெயிலையும் மழையையும் குளிரையும் இந்த மனிதர்களுக்காக வேண்டி நாம் தான் படைத்தோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பறைசாட்டுகின்றான். கண்ணியமானவர்களே, பருவ காலங்களை அல்லாஹ் தான் படைத்தான். மனிதன் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி மனிதன் எல்லா நிலையிலும் சமநிலையோடு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி சில காலத்தை அல்லாஹ் கோடை காலமாக ஆக்கினான், சில காலங்களை அல்லாஹ் மழை காலமாக ஆக்கினான், சில காலங்களை அல்லாஹ் குளிர்காலமாக ஆக்கினான். அந்த அடிப்படையில் நாம் கோடை காலத்தில் இருக்கிறோம். கோடை காலம் கடந்த வருடங்களை விட இந்த சமயம் கொஞ்சம் அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது நாம் அறிந்தது. கடந்த 4 நாட்களுக்கு முன்பதாக சொன்னார்கள் அக்னி வெயில் ஆரம்பிக்க போகிறது என்று சொன்னார்கள். ஆனால் கடந்த 1 மாதமாகவே அதனுடைய தாக்கம், அந்த உஷ்ணம் நாம் உணர முடிகிறது. கண்ணியமானவர்களே, ஒரு முஸ்லிம், ஒரு முஃமின் அல்லாஹ் படைத்த உலகத்தில் அல்லாஹ் படைத்த எல்லா படைப்புகளையும் பிரயோஜனமானதுதான் என்று நம்ப வேண்டும், ஏற்க வேண்டும். அதில் இந்த பருவகாலங்களும் கூட அல்லாஹ் படைத்த எல்லாவற்றும் பிரயோஜனமானதுதான் என்று ஏற்க வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும். அப்படித்தான் குர்ஆன் பறைசாட்டுகிறது. ஒரு நல்லடியார் அல்லதீன யذ்குரூனல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், ஒரு நல்லடியார் நின்ற போதிலும், சாய்ந்து கொண்டிருக்கிற போதிலும், படுத்து கொண்டிருக்கிற போதிலும், வயதஃபக்கரூன ஃபில் ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், இந்த வானமும் பூமியும் எவ்வாறு படைக்கப்பட்டிருக்கிறது என்று ஒரு நல்லடியார் யோசித்து கொண்டே இருப்பார். அதை குறித்து அவர் சிந்தித்து கொண்டே இருப்பார். அந்த வான பூமிகளினால் ஏற்படுகின்ற பருவகால மாற்றத்தை குறித்து யோசித்து கொண்டே இருப்பார். அவர் அதனை திக்ர் செய்வார். பின்பு சொல்லுவார், ரப்பனா, என்னுடைய இறைவா, மா ஹலக்த ஹாதா பாத்திலன், என்னுடைய இறைவா, நீ இதையெல்லாம் வீணாக படைக்கவில்லை என்று சொல்லுவார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஒரு உண்மையான நல்லடியார் இந்த வானத்தை பார்த்து சிந்திப்பார், பூமியை பார்த்து சிந்திப்பார், அல்லாஹ் ஏற்படுத்திய கால மாற்றங்களை குறித்து சிந்திப்பார். இதையெல்லாம் சிந்தித்து விட்டு, யா அல்லாஹ், இதையெல்லாம் நீ வீணாக படைக்கலன்னு சொல்லுவார். இப்ப என்ன அர்த்தம்னா, அல்லாஹ் இந்த மனிதர்கள் வாழ்வதற்கு ஏற்ப சில காலங்களை கோடையினுடைய வெப்ப காலமாக ஆக்கியிருக்கிறான், சில காலங்கள் மழையாக ஆக்கியிருக்கிறான், சில காலங்கள் பனி பெய்கிறது குளிர்காலமாக ஆக்கியிருக்கிறான். எல்லாமே மனிதனுக்கு தேவை, இது மனிதனுக்கு பிரயோஜனத்தை கொடுக்கிறது என்று அல்லாஹ் சொல்றான். நாம சொல்லலாம், இந்த கோடை காலத்தில் வெயிலினுடைய தாக்கத்தை தாங்க முடியல. உண்மைதான், கொஞ்ச நேரம் நாம் வெயிலில் சென்று வந்தோம்னு சொன்னா உடலில் மயக்கம் வருகிறது, வேர்த்து வடிகிறது, நம்மால் இருக்க முடியல. அப்ப அதே சமயத்துல இதெல்லாம் மனிதனுக்கு அத்தியாவசியம், தேவைதான். இது இல்லாமல் மனிதன் உயிர் வாழ முடியாது.
மனிதனுக்கு கோடை காலமும் தேவை, மழை காலமும் தேவை. ஒரு முஸ்லிம் எல்லாவற்றையும் ஈமானிய பார்வையோடு பார்க்கணும். நாம் திட்டக்கூடாது, வெயிலுடைய உஷ்ணத்தின் காரணமாக பருவ காலங்களை திட்டக்கூடாது, அதனை சபிக்க கூடாது. இதெல்லாம் அல்லாஹ் நலவிற்காக வைத்திருக்கிறான் என்று ஈமான் கொள்ள வேண்டும். அதைத்தான் குர்ஆன் சொல்லுகிறது. கண்ணியமானவர்களே, இதிலும் ஏராளமான நன்மைகளை எல்லாம் வச்சிருக்கிறான். அறிஞர்கள் சொல்வார்கள், மருத்துவர்கள் சொல்வார்கள், கோடை காலத்தினால் ஏற்படுகிற இந்த வெயிலினுடைய உஷ்ணத்தின் காரணமாக விட்டமின் டி என்ன செய்கிறது, அந்த தாது சக்திகள் மனிதனுடைய உடலில் அதிகமாக சுரக்கிறது. அதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தியை அது அதிகப்படுத்துகிறது. ஆய்வினுடைய முடிவுகள் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, வெயில் காலங்கள்ல ஹார்ட் அட்டாக்கினுடைய எண்ணிக்கை குறைகிறது, ஹார்ட் அட்டாக்கினுடைய மரணத்தினுடைய எண்ணிக்கை குறைகிறது என்று ஆய்வு சொல்கிறது. அதே போன்று நோய் பரவுதல் என்பது கோடை காலங்கள்ல கம்மியாகுது என்பது ஆய்வு சொல்லுது. இதெல்லாம் நம்ம இந்த மெடிக்கல் ஃபேக்ட் வைத்து பார்க்கிற போது இந்த கோடை காலத்திலும் இந்த வெயிலையும் கூட அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில மனிதர்களுக்கு அல்லாஹ் நலவாக ஆக்கியிருக்கிறான். நமக்கு தெரியும், கோடை காலங்கள்ல சில பழங்கள் விளையும். அந்த பழங்கள் வெயில் காலத்துல மட்டும்தான் கிடைக்கும். மாம்பழமாக இருக்கட்டும், நொங்காக இருக்கட்டும், இதெல்லாம் மனிதனுக்கு தேவை, அது வெயில் காலில் மட்டும் கிடைக்கும். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த சீசன்ல இல்லாத சில பழங்களை கொடுப்பான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் கேட்பாங்க, அண்ணாலக்கி ஹாதா, இந்த பழங்கள் எல்லாம் உங்களுக்கு எங்கிருந்து கிடைச்சதுன்னு கேட்கும்போது மின் இந்தில்லா, அல்லாஹ் எனக்கு கொடுத்தான்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் நினைத்தால் அந்த பருவ காலங்கள் இல்லாத பொழுதிலும் கூட முஅஜிசாவாக அற்புதமாக அல்லாஹ் அதை ஏற்படுத்தி கொடுப்பான். ஆனால் மனிதனுடைய தேவைக்கு ஏற்ப அவனுக்குண்டான பலன் அடைவதற்காக வேண்டி அல்லாஹ் இந்த கோடையை கூட நன்மையாக ஆக்கி வச்சிருக்கிறான். இதுல சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது, ஆனால் அதையெல்லாம் நாம் பொறுத்து கொண்டு இதையும் ஈமானிய பார்வையில் பார்க்க வேண்டும் என்பது நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் சொல்லித் தருகிறது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கோடை காலங்களை எப்படி கையாண்டார்கள் ஹதீஸ்கள்ல பார்க்க முடிகிறது. லுஹருடைய தொழுகையை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோடை காலத்தில் கொஞ்சம் தள்ளி வைத்தார்கள் என்று ஹதீஸ்ல வருது. ஒரு சமயத்துல ஒரு பிரயாணத்தின் போது ஒரு கோடை காலம், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்யறாங்க, லுஹருடைய நேரம் வந்துருச்சு, பாங்கு சொல்வதற்காக வேண்டி எந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்ரீத் யா பிலால், கொஞ்சம் பொறுங்க, வெயில் சாயட்டும், அதற்கு பின்னாலே நீங்க என்ன செய்யுங்க, பாங்கு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில சில ஃபிக்ஹ் சட்டங்கள்ல வெயில் காலங்கள்ல லுஹருடைய தொழுகையை கொஞ்சம் தள்ளி வையுங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை தள்ளி வைக்கிற விஷயம் பார்த்தோம்னு சொன்னா ரொம்ப அரிதிலும் அரிது. தொழுகையை ரசூலுல்லாஹ் தள்ளி வைக்கவே மாட்டாங்க. ஆனால் ஃபிக்ஹ் சட்டத்தின் அடிப்படையில பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெயில் காலங்கள்ல மக்கள் தொழுகைக்கு வருவதற்கு கடினமாக இருக்கும், அவர்கள் வெயில்ல நடந்து வரணும். அதுவும் நாம் யோசித்து பார்க்கணும், இந்த வெயில் என்பது சாதாரணமான வெயில். நாம் இந்த வெயில் இருந்தாலும் கூட நமக்கு தண்ணீர் இலகுவாக கிடைத்து விடுகிறது. ஆனால் பாலைவன வெயில் என்பது அப்படி அல்ல, வறண்ட பூமியாக இருக்கும், தண்ணீர் கிடைக்காது, தண்ணீர் பஞ்சம் ஏற்படும். அப்படியான சூழலில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையெல்லாம் கையாண்டிருக்கிறார்கள். அதற்கான வழிவகைகளை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே இப்படியான இந்த கோடை காலத்துல மாணவர்களுக்கு விடுமுறை அளிக்கப்படுது. ஒவ்வொரு கோடை விடுமுறை சம்மர் லீவ் என்று சொல்லப்படும். பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் அனைவருக்குமே ஒரு விடுமுறையை ஒரு மாத காலம் கொடுக்கிறார்கள். இந்த விடுமுறையை நாம் எப்படி அவர்களுக்கு மார்க்கத்தை சொல்லி தருவதற்கான வாய்ப்பாக பயன்படுத்துவது? பொதுவாக மாணவர்களுக்கு இந்த சம்மர் டைம் தவிர மற்ற நேரங்கள் அவர்களுக்கு நேரமே இருப்பதில்லை. பெற்றோர்களோடு அமர்ந்து உட்கார்ந்து பேசுவதற்கு கூட நேரம் இல்லை. ஏன்னு சொன்னா காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போனாங்கன்னு சொன்னா சாயங்காலம் வரைக்கும் பள்ளியில இருக்க வேண்டியிருக்கும். அதற்கு பின்னால் டியூஷன், அதற்கு பின்னால் இன்னும் பல கிளாஸுகள், 10th 12th 11th சொன்னா இன்னும் ரொம்ப டைட்டாக ஒரு சூழல். அப்படியான சூழ்நிலையில பெற்றோர்கள் கூட பிள்ளைகள் படிப்புல கவனத்தை செலுத்துறாங்கன்றதுக்காக வேண்டி அவர்களை தொழுக சொல்றதில்லை, மார்க்கத்தின் பால் அவர்களை வழி நடத்துவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கிறது இல்லை. குர்ஆன் சொல்ற அது அவங்க என்ன மனநிலையில் இருக்கிறாங்கன்னா, பிள்ளை ஏற்கனவே நிறைய படித்து கொண்டு இருக்கிறாங்க, நிறைய கிளாஸுக்கு போய் கொண்டு இருக்கிறான், அவனுக்கு நேரம் இல்லை. இப்ப நாம அவனை தொழுக சொல்றதும் அவனை குர்ஆன் சொல்றதும் ரொம்ப சிரமமான விஷயம்னு சொல்லி பெற்றோர்களே அந்த மனநிலையில தான் இருக்கிறாங்க. ஆனா
இப்போ இந்த மாதிரி நேரங்கள், சம்மர் லீவு, ஒரு மாத கால லீவ் நேரங்கள்லாம் முழுக்க முழுக்க மார்க்கத்தை அவன் அறிந்து கொள்வதற்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. லீவில் இருக்கிறாங்க பிள்ளைங்க, இப்போ நாம் இந்த கிளாஸ் என்பதெல்லாம் இருந்தாலும் கூட அவர்கள் மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பை நாம் ஏற்படுத்தணும். அதனால தான் நாம் பள்ளிவாசல்ல சம்மர் ஆரம்பித்த உடனேயே நாம் என்ன செய்தோம், பிள்ளைகளுக்கு சம்மர் கிளாஸ்ன்னு ஒன்று வச்சோம். இந்த வெயில் நேரங்களில் காலையில் 10 மணி முதல் நுகர் நேரம் வரைக்கும் அவர்களுக்கு மார்க்கத்தின் பால் எதையாவது சொல்லி கொடுத்துடணும். ஏனென்றால் மற்ற காலங்கள்ல சாக்கு போக்குகள் சொல்லப்படுது, மதரசாக்கள் இருந்தாலும் கூட அவர்கள் அந்த நேரம் போதவில்லை, அடுத்து அவர்கள் படிக்க போகணும், இப்படி பல்வேறு சூழலில் தான் மாணவர்களும் இருக்கிறாங்க. இப்போ அவர்களுக்கான விடுமுறையை நாம சரியான முறையில பயன்படுத்தணுங்கிற அடிப்படையில மாணவர்களுக்கு நாம் ஆரம்பிச்சோம். ஆனால் எதிர்பார்த்த அளவுக்குண்டான கூட்டம் இன்னும் வரல. எத்தனையோ பிள்ளைகள் இந்த லீவுல என்னென்னமோ செய்து கொண்டிருக்கிறாங்க. பிள்ளைங்க லீவ் விட்டா என்ன செய்வாங்க? ஒன்று கையில் ஃபோன் எடுத்து விளையாடுவார்கள், அல்லது சைக்கிள் எடுத்து வெயிலில் அலைவார்கள். கொஞ்சம் பெரிய பிள்ளைகள்னா பைக் எடுத்துட்டு சுற்றுவாங்க. இப்போ இதெல்லாம் நாம் யோசிக்கணும். ஏதாவது ஒரு வகையில் இதெல்லாம் விபரீதமாக முடிந்துவிடக்கூடாது என்று நினைத்தால், அல்லது இந்த நாட்கள் விடுமுறை நாட்கள் வீணாக கழிந்து விடக்கூடாது என்று நினைத்தால், அதை மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கான நேரத்தை ஒதுக்குவதற்கான வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொடுக்கணும். இன்னைக்கு நாம் யோசித்து பார்க்கிறோம். நாம் பல முறை இதை சொல்லியிருக்கிறோம், ஆனாலும் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இளைஞர்களிடத்தில் மார்க்கம் சரியான முறையில் போய் சேரவில்லை, சரியான முறையில் அவர்கள் மார்க்கத்தை பின்பற்றவில்லை, இந்த மார்க்கத்தினுடைய கொள்கையை அவர்கள் உள்வாங்கவில்லை, இந்த தீனை அவர்கள் சரியான முறையில் புரிந்து கொள்ளவில்லை. அதனுடைய விளைவுதான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது உள்ள கல சூழலை நான் விரிவாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு இளைஞர்கள் எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள்? நாம பேசிக்கலாம், பெருமிதம் பெற்றுக் கொள்ளலாம், இளைஞர்களால ஒரு எழுச்சி ஏற்பட்டது என்று சொல்லிக்கொள்ளலாம், இளைஞர்களால ஒரு மாற்றம் ஏற்பட்டது என்று சொல்லலாம். ஆனால் இது மாற்றமா அல்லது ஏமாற்றமா அல்லது இது பின்னடைவை ஏற்படுத்துமா என்றெல்லாம் இது நாம் பொறுத்திருந்து காலம்தான் பதில் சொல்லணும். ஆனால் இது சரியான போக்கு இல்லை என்பதை நாம் உணர முடியுது. இளைஞர்கள் இன்றைக்கு யாரை பின்பற்றுகிறார்கள்? எதை நோக்கி செல்கிறார்கள்? மார்க்கத்தினுடைய அந்த வாடை அவரிடத்தில் இருக்கிறதா? தொழுகைக்கு சரியான முறையில் நாம் இளைஞர்களை பார்க்க முடிகிறதா? மார்க்கத்தை பின்பற்றுகிறார்களா? குர்ஆனை சரியான முறையில் ஓதுகிறார்களா? நாம் யோசித்து பார்க்கணும். பெற்றோர்கள் சிந்திக்கணும். அவர்களுக்கு நாம் என்னவெல்லாமோ செய்து கொடுக்கிறோம். தன்னுடைய பிள்ளை வருங்காலத்துல நல்ல முறையில வாழணும், சமூகத்துல அந்தஸ்தோடு வாழணும்னு நினைக்கிற பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்க? பிள்ளையை நல்லா படிக்க வைத்தால் போதும், இன்ஜினியர் ஆக்கினா போதும், டாக்டர் ஆக்கினால் போதும், சமூகத்தில் அவன் பெரியவனாக வந்து விடுவான் என்றெல்லாம் நினைக்கிறார்கள். ஆனால் நாளை மறுமையில் ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதனை மறந்து விடுகிறார்கள். நாளை மறுமையில் ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அவன் என்ன செய்வான்? நாளை அல்லாஹ் கேட்பானே, உன்னுடைய வாலிபத்தை நீ எவ்வாறு செலவு செய்தாய் என்று கேட்பானே. அதே கேள்வி பெற்றோர்களுக்கும் உண்டு. உன்னுடைய பிள்ளைகளை நீ எப்படி வளர்த்தாய்? இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்னியா? எடுத்து வைத்தியாம்? இதெல்லாம் அல்லாஹ் பெற்றோர்களுக்கும் இது குறித்தான கேள்வி இருக்கிறது. பிள்ளை வளர்ப்பு பற்றிய கேள்வியை அல்லாஹ் பெற்றோரிடத்துல கேட்பான். இப்ப நாம் என்ன பதில் சொல்லுவோம்? இப்ப பிள்ளைகளை ஒழுக்கத்தோடு நாம் வளர்க்கணும்னு சொன்னா, வருகிற காலத்துல அவனுக்கு கண்ணியமும் மதிப்பும் இந்த சமூகத்திலே ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் உலக கல்வி மட்டும் போதாது. இன்றைக்கு ஒரு காலத்தில் இருந்தது, உலக கல்வியே படிக்க வைக்காம இருந்தாங்க. ஒரு வயசு வந்துருச்சுன்னா வேலைக்கு அனுப்பிச்சிருவாங்க, வியாபாரத்துக்கு அனுப்பிச்சிருவாங்க. அதெல்லாம் இப்போ சமூகம் மாறிடுச்சு. கல்வியினுடைய முக்கியத்துவம் என்னங்கிறத சமூகம் புரிஞ்சுக்கிச்சு. கல்விதான் எல்லாவற்றுக்குமான முதன்மையானது. கல்விதான் சமூகத்துல அவனுக்கு கண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், அவனுக்கு ஒரு அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதனை மக்கள் புரிந்து கொண்டார்கள். ஆனால் இஸ்லாமிய மக்கள் நாளை மறுமை என்று ஒரு வாழ்வு இருக்கிறது. அவன் மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்ந்தால்தானே வெற்றி பெற முடியும். மனிதனுடைய வாழ்க்கை என்பது உலகத்தோடு முடிந்து போவதல்ல. உலகத்தோடு முடிஞ்சிருமா? அவன் மரணித்து விட்டான்னு சொன்ன வாழ்க்கை முடிஞ்சிருச்சான்னு இல்ல. ஒரு இஸ்லாமிய கொள்கையின்படி ஒரு முஸ்லீம் அவனுக்கான வாழ்க்கை என்பதே மரணத்துக்கு பின் தான் தொடங்கும். அப்படி இருக்கிற போது இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு தேர்வு. இந்த உலகத்தில் நாம் நல்ல முறையில வாழணும்னு சொன்னா இந்த உலக கல்வி தேவை. அதெல்லாம் நாம் படிச்சுதான் ஆகணும், சம்பாரிச்சுதான் ஆகணும், வியாபாரம் செஞ்சுதான் ஆகணும், பொருளாதாரத்தை ஈட்டிதான் ஆகணும். எல்லாமே எதற்கு? உலகத்தில் நாம் நல்ல முறையில் வாழ்வதற்கு. இதை தாண்டி
மறுமையிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கான உழைப்பையும் நாம் உலகத்தில் போட்டாக வேண்டும். அதற்கான தயாரிப்பை உலகத்தில் நாம் செய்தாக வேண்டும். மார்க்கத்தை கற்றாக வேண்டும், இந்த இல்மை கற்றாக வேண்டும், அடுத்த தலைமுறையினரை கல்வியாளர்களாக உருவாக்க வேண்டும். அந்த கடமையும் பொறுப்பும் அவசியமும் ஜமாத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் உண்டு. நம்முடைய வீட்டில் உள்ள பிள்ளைகளை நாம் நல்லா வளர்த்துட்டோம் என்பதெல்லாம் தாண்டி நம்முடைய ஜமாத்தினுடைய பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள், எதை நோக்கி செல்கிறார்கள், மார்க்கத்தின் பால் அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கிறது, எந்த அளவுக்கு அவர்கள் தொழுகையில் ஈடுபாடோடு இருக்கிறார்கள், எந்த அளவுக்கு அவர்கள் பள்ளிவாசலோடு ஒன்றிணைந்து இருக்கிறார்கள் என்பதையெல்லாம் குறித்து நாம் ஆலோசிக்க வேண்டும், யோசிக்க வேண்டும், அதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த மார்க்கத்தில் கல்விக்கு ஆகப்பெரிய கண்ணியம் இருக்கிறது. கல்வியை கற்றுக்கொள்பவர்களுக்கு, கற்றுக் கொடுப்பவர்களுக்கும் சரி, அதற்காக வேண்டி உதவி செய்பவர்களுக்கும், கல்வியை பயில்பவர்களுக்காக வேண்டி உதவி செய்பவர்களுக்கும் அல்லாஹ் இந்த மார்க்கத்தில் கண்ணியத்தை வைத்திருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அல் இல்மு ஹயாத்துல் இஸ்லாம். இந்த இஸ்லாமை உயிர்ப்போடு வைத்திருப்பது என்னன்னு சொன்னா இல்முதான் உயிர்ப்போடு வைத்திருக்கிறது என்று சொல்லப்படுது. குர்ஆன்ல அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா காகத்தை குறித்து பேசுகிறான். காகம், அந்த காகம் முதலாக மனிதனுக்கு ஒரு இல்மை கற்றுத்தருது. முதல் மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளைகள், உலகத்திலே முதல் மரணம் அப்போதுதான் ஏற்படுது. இந்த சடலத்தை எப்படி புதைப்பது என்று தெரியவில்லை. யோசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அந்த சடலத்தை தூக்கி கொண்டு திரிகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல குராபன், அல்லாஹ் ஒரு காகத்தை அனுப்புகிறான். காகத்தை அனுப்பி பூமியில அந்த சடலத்தை எப்படி புதைக்க வேண்டும் என்று காகத்தின் மூலம் அல்லாஹ் இந்த மனிதனுக்கு இல்மை சொல்லி தருகிறான். இந்த செய்தி எல்லாம் குர்ஆன்ல ஏன் சொல்லணும்னா, இந்த இல்மை மனிதனுக்கு நாம் சொல்லி கொடுக்கிறோம். அந்த மனிதன் இந்த இல்மை கற்றுக்கொண்டான். இல்மை காகத்தை வைத்து கூட அல்லாஹ் சொல்லித்தரான். அந்த செய்தியே சொல்றான். குர்ஆன்ல காகத்தை குறித்து, எறும்பை குறித்து இதெல்லாம் அல்லாஹ் பேசுறான். ஏன் பேசுறான்? எறும்பை குறித்து சூரத்து நம்ல் அத்தியாயம், எறும்புங்கிற அந்த அத்தியாயம் வருது. அந்த அத்தியாயத்துல முக்கியமான ஒரு வசனம் என்னன்னா, எறும்பு கூட்டங்கள் தெருவில் இருக்கு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய படை வருகிற போது அந்த எறும்பு கூட்டத்தினுடைய தலைமை எறும்பு என்ன சொல்லுதுன்னா, ஒரு அறிவிப்பு செய்கிறது. யா அய்யுஹல் நம்ல் இத்குலு மசாகினுக்கும், எறும்பு கூட்டமே நீங்க உங்க வீட்டுக்குள்ள போங்க, சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய படை வந்து கொண்டிருக்கிறது, அவர்கள் உங்களை மிதித்து விடக்கூடும், அவர்கள் தெரியாம உங்களை மிதிச்சிருவாங்க, நீங்க எல்லாம் உங்களுடைய வீட்டுக்குள்ள போங்கன்னு சொல்லி ஒரு தலைமை எறும்பு தன்னுடைய கூட்டத்துக்கு ஏலான் செய்கிறது, அறிவிப்பு செய்கிறது. குர்ஆன்ல அல்லாஹ் இதை சொல்றான். அப்போ இல்மை குறித்து அல்லாஹ் காகத்தை வைத்தும் பாடம் நடத்தி இருக்கிறான், எறும்பை வைத்தும் பாடத்தை நடத்தி இருக்கிறான். இப்போ குர்ஆன் நெடுக்கு நாம் பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட 779 இடத்துல அல்லாஹ் இந்த கல்வி கற்றுக்கொள்வது, கல்வி கற்றுக் கொடுப்பது, அதனுடைய சிறப்பு என்ன, அதை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய பேசியிருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் எல்லா இல்மையும் பெற்றவர்கள். அவர்கள் என்ன துஆ செய்தார்கள்? அடிக்கடி ரப்பி ஸித்னி இல்மா, யா அல்லாஹ் என்னுடைய இல்மை அதிகப்படுத்துன்னு கேட்டாங்க. யாரு கேட்டது? ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. உலகத்தினுடைய அத்தனை இல்மும் ரசூலுல்லாஹ் கொடுக்கப்பட்டது. கியாமத் நாள் வரை வருகிற எல்லா விஷயங்களும் பெருமானாருக்கு அறிவிக்கப்பட்டது. எல்லா ஞானமும் கொடுக்கப்பட்ட நபி கேட்கிறாங்க, ரப்பி ஸித்னி இல்மா, யா அல்லாஹ் எனக்கு இல்மை அதிகப்படுத்துன்னு கேட்டாங்க. இல்மை கற்றுக்கொள்வதற்கு வயசு வரம்பு என்பது தேவையில்லை. அதனாலதான் சொல்லுவாங்க, மினல் மஹ்தி இலல் லஹ், தொட்டிலிருந்து கபருக்கு போகிற வரைக்கும் ஒருவர் இல்மை கற்றுக்கொள்வது அவருக்கு அவசியம். கண்டிப்பாக கற்றுக்கணும். வயசு எனக்கு 40 ஆயிருச்சு, 50 ஆயிருச்சு, இதுக்கு மேல நான் எப்படி யாரிடத்தில் போய் கேட்கிறது? அப்படி யாரிடத்திலாவது கேட்டுட்டா நமக்கு இது கூட தெரியலன்னு சொல்லி தப்பா நினைச்சுக்குவாங்களேன்னு நினைக்க கூடாது, வெக்கப்படக்கூடாது. தொழுகையை சில பேர் 40-50 வருடம் தொழுது இருப்பாங்க, அஜிக்கெல்லாம் போயிருப்பாங்க, தொழுகையை எப்படி தொழுகணும்னு தெரியல. அப்போ அவங்க தொழுகை என்கிற அடிப்படை விஷயம் இபாதத்தில் கூட, அதை சார்ந்த இல்மை கூட தெரியாமல் இருக்கிறாங்க. இன்னும் சிலருக்கு அவர்கள் செய்கிற இபாதத்தில் பிழை என்று தெரிந்தும் கூட அதை குறித்து யாரிடத்திலாவது கேட்டா நமக்கு அது வெக்கமாயிருமே, நமக்கு இது கூட தெரியலன்னு நினைச்சுக்குவாங்களே, இது எப்படி போய் கேட்கறது? இப்ப இல்முடைய விஷயத்துல வெக்கப்படக்கூடாது என்ற ஹதீஸ் நமக்கு சொல்லி தருது. புகாரில ஒரு ஹதீஸ் வரும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சபையில அமர்ந்திருக்கிறாங்க. அப்போது
3 நபர்கள் அந்த சபைக்கு வராங்க. 2 நபர்கள் சபைக்கு உள்ள வந்துட்டாங்க. ஒருவர் அந்த சபையை பார்த்துட்டு அப்படியே அலட்சியப்படுத்திட்டு போயிட்டாரு. இப்ப இந்த 2 நபர்கள்ல ஒருவர் முன்னாடி வராரு, முன்னாடி வந்து அமர்றாரு. இன்னொருத்தர் என்ன செய்யறாருன்னு சொன்னா பின்னாடி வெக்கப்பட்டுக்கிட்டு பின்னாடி உட்கார்றாரு. இப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் ஒருத்தர் அலட்சியப்படுத்திட்டு போனார்ல, அல்லாஹ்வும் அவரை அலட்சியப்படுத்தான். 2வது ஒருவர் முன்னாடி வந்து உட்கார்ந்தார்ல, அல்லாஹ் அவரை கவனிக்கிறான். இன்னொருத்தர் வெக்கப்பட்டுட்டு பின்னாடி போனார்ல, அல்லாஹ்வும் அவர் விஷயத்துல வெக்கப்படுறான். அப்ப இல்மை கற்றுக்கொள்கிற விஷயத்துல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைகள்ல வெக்கப்படக்கூடாது என்பதை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே சமயத்துல இல்முடைய சபைகளை அலட்சியப்படுத்துபவர்களை அல்லாஹ் அலட்சியப்படுத்துறான். வேலை இருக்கிறதுங்கிறது வேற. பள்ளிவாசல்ல எத்தனையோ இல்முனுடைய சபைகள் நடைபெறுது. ஒவ்வொரு நாளும் புகாரியினுடைய ஹதீஸ் காலையில் வாசிக்கப்படுது. காலையில நமக்கு வேலை இருக்குது அல்லது இதை விட ஒரு முக்கியமான ஒரு வேலைன்னு சொன்னா அதை அலட்சியப்படுத்திட்டு போறதுல அது தவறு இல்லை. ஆனால் வேண்டுமென்றே பள்ளிவாசலில் நடக்கிற, பள்ளிவாசல் இந்த பள்ளி மட்டுமல்ல, எங்கு ஒரு இல்முடைய சபை நம்ம கண்ணுக்கு முன்னால் நடந்தாலும் அதனை வேண்டுமென்றே அலட்சியப்படுத்துவது என்பது பெரிய குற்றம். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரமும், ஒவ்வொரு மாதமும் பல்வேறு தலைப்புகள்ல நாம் என்ன செய்யறோம், ஏதாவது ஒரு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யறோம், நடத்துறோம். ஏன்? மக்களுக்கு பிரயோஜனமான முறையில் அந்த இல்மை அவர்கள் பெற்றுக்கொள்ளணும் என்கிற ஒரே காரணம். அவர்கள் அந்த இல்மை அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், மார்க்கத்தின்பால் சரியான முறையில் அவர்கள் நடக்க வேண்டும் என்கிற ஒரே காரணம். அதை அலட்சியப்படுத்துறோம்னு சொன்னா, அதை நாம் மதிக்காமல் புறக்கணித்தோம்னு சொன்னா அது மிகப்பெரிய பாவம். இப்ப கண்ணியமானவர்களே, இப்ப இல்முனுடைய சபைகளை அலட்சியப்படுத்தினால் அல்லாஹ்வும் அலட்சியப்படுத்துவான் என்கிற ஹதீஸை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். புகாரில இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இல்மை கற்றவர்களை சிறந்தவர்கள் என்று சொல்கிறான். ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமஹு, உங்களில் சிறந்தவர் யார் குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர் என்று சொன்னார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குர்ஆன்ல வருது ஒரு செய்தி, ஹைரன் கசீரா, பொருளாதாரத்தை அவர் பெற்று நல்வழியில் செலவு செய்பவர் குறித்து அல்லாஹ் பேசும்போது ஹைர் என்ற வார்த்தையை பயன்படுத்துறான், சிறந்தவர் என்ற வார்த்தையை பயன்படுத்துறான். இல்மை கற்று இல்மை சரியான முறையிலே பிறருக்கு பிரயோஜனமான முறையில் ஒருவர் அவர் பயன்படுத்துறாரு சொன்னா அவர்களை குறித்து அல்லாஹ் பேசுகிற போது ஹைரன் கசீரா என்று சொல்கின்றார். கண்ணியமானவர்களே, இல்மை கற்றவர்கள் பெருமானாருடைய வாரிசுகள் என்கிற மிகப்பெரிய அந்தஸ்து அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது சாதாரண வார்த்தை அல்ல. இல்மை கற்றவர்கள் ஆலிம்களுக்கு ஆகப்பெரிய உன்னதமான அந்தஸ்து எதுன்னு சொன்னா அல் உலமாவுல் வரசத்துல் அன்பியா, அவர்கள் நபிமாருடைய வாரிசுகள் என்கிற மிகப்பெரிய கண்ணியம். புஹத் நசர் என்று ஒருவர் இருந்தார். அவருக்கு 3 சந்தேகம். அந்த சந்தேகம் ரொம்ப நாளா அவருக்கு இருந்துகிட்டே இருக்குது. என்ன சந்தேகம்னா, முதல் சந்தேகம், அவருடைய தந்தைக்கு தான் பிறந்தாராங்கிற சந்தேகம். ஏன்னா அவருடைய தந்தை ஒரு சாதாரண படை வீரர், இவர் மிகப்பெரிய மன்னர். தோற்றத்திலும் தந்தை வேறு மாதிரியாக இருப்பாரு, இந்த புஹத் நசர் என்கிற இந்த மன்னர் வேறு மாதிரியா இருப்பாரு. முதல் சந்தேகம் இது. 2வது சந்தேகம் என்னன்னா, உலமாக்களை அல்லாஹ் என்ன சொல்றான், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, வரசத்துல் அன்பியா, நபிமாருடைய வாரிசுன்னு சொல்றாங்க. இவ்வளவு பெரிய கண்ணியமா அவர்களுக்கு, வரசத்துல் அன்பியாங்கிறது மிகப்பெரிய கண்ணியமாச்சே, அப்படி உண்மையிலேயே இவர்களுக்கு மிகப்பெரிய கண்ணியமா என்கிற சந்தேகம். 3வது சந்தேகம் என்னன்னா, நான் சில நேரங்கள்ல நன்மை செய்கிறேன், சில நேரங்கள்ல பாவம் செய்கிறேன், நான் உண்மையிலேயே சுவனத்துக்கு போவேனா நரகத்துக்கு போவேனா? இந்த 3 சந்தேகம் இருக்கு. இந்த சந்தேகத்திலே அவர் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. ஒரு சமயத்துல ரோந்து பணியில ஈடுபட்டு இருக்கும் போது ஒரு ஆலிமை பார்க்கிறார். அந்த ஆலிம் தெரு ஓரத்துல வெளிச்சத்துல ஒரு நூலை, கிதாபை படித்து கொண்டிருக்கிறார். இப்ப அந்த சமயத்துல இவர் கேட்கிறாரு, பாடசாலைகள்லாம் நம்ம அமைச்சு கொடுத்துருக்குறோம், பள்ளிவாசல்லாம் இருக்குது, நீங்க தெருவுல உட்கார்ந்து படிக்கிறீங்களேன்னு கேட்கும்போது அவர் சொன்னாரு, பாடசாலைகள்ல விளக்குகள் இல்லை, விளக்கு வசதிகள் இல்லை, பள்ளிவாசல்ல விளக்கு வசதிகள் இரவு நேரத்துல இல்லை, தெருவுல மட்டும்தான் விளக்கு இருக்கு, அதனால நான் படிக்கிறேன்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு, யாரெல்லாம் உங்களை போன்று இல்மை தேடுகிறார்களோ அவர்களுக்காக வேண்டி நான் என்ன செய்யறேன், பாடசாலைகள்ல, மதரசாக்கள்ல, பள்ளிவாசல்ல விளக்கை நான் ஏற்பாடு செய்கிறேன்னு சொல்லி அந்த பணியை அவர் செய்கிறார்.
இந்த வேலையை செஞ்சு முடிச்ச பிறகு அன்றைக்கு இரவுல பெருமானா ஸல்லல்லாஹு அவர்கள் கனவுல வராங்க. கனவுல வந்து சொல்றாங்க, யா இப்னு சுபுக்தஜிம். சுபுக்தஜிம் சொன்னா அவருடைய தந்தை பேரு. பெருமானா ஸல்லல்லாஹு அவர்களை கூப்பிடும் போது என்னன்னு கூப்பிடுறாரு? சுபுக்தஜின் மகனே, சுபுக்தஜிமின் மகனே, அக்ரமகுல்லாஹு பில் ஜன்னா, அல்லாஹ் உனக்கு சுவனத்தை தருவதின் மூலம் அல்லாஹ் உன்னை கண்ணியப்படுத்துறான். கமா அக்ரம்த வரசதி, நீ எப்படி என்னுடைய வாரிசை கண்ணியப்படுத்தினாயோ அதே போன்று அல்லாஹ் உனக்கு சுவனத்தை கொடுத்து கண்ணியப்படுத்துறான். ஒரே ஒரு வரிதான். அந்த புகுத்து நசர் என்பவருக்கு இருந்த 3 சந்தேகமும் ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு வரியில முடிஞ்சு போச்சு. என்ன சந்தேகம்? முதல்ல சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், யா இப்னு சுபுக்தஜிம், சுபுக்தஜிமுடைய மகனேன்னு ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க. அப்ப என்ன? முதல் சந்தேகம் தீர்ந்துருச்சு. சுபுக்தஜிமுடைய மகன் தான் இவருங்கிற சந்தேகம் தீர்ந்துருச்சு. ரெண்டாவது, அக்ரமகுல்லாஹு பில் ஜன்னா, அல்லாஹ் உனக்கு சுவனத்தை தருவான். இப்ப அவருக்கு என்ன சந்தேகம்னா, சுவனத்துக்கு அவர் போவாரா மாட்டாராங்கிற சந்தேகம். அந்த சந்தேகமும் அங்கே தீர்ந்து போச்சு. மூணாவதாக, கமா அக்ரம்த வரசதி, என்னுடைய வாரிசை நீ கண்ணியப்படுத்தியதற்காக வேண்டின்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அந்த ஆலிம், அதாவது ஆலிம்கள் வரசத்துல் அன்பியா, நபிமாருடைய வாரிசாங்கிற சந்தேகம் இவருக்கு இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் அந்த சந்தேகத்தையும் தீர்த்து வச்சாங்க. கனிமானவர்களே, இப்போ இல்மை கற்றுக்கொள்பவர்களுக்கு ஆக உயர்ந்த கண்ணியம் என்னன்னா, அவர்கள் நபிமார்கள் செய்த பணிகளை செய்கிறார்கள். நபிமார்கள் இந்த உலகத்திற்கு எதற்காக வேண்டி அனுப்பப்பட்டாங்க? இந்த தீனை மக்களிடத்தில் கொண்டு சேர்ப்பதற்காக வேண்டி அனுப்பப்பட்டாங்க. அந்த வேலையைத்தான் உலகத்தில் வந்த அத்தனை நபிமார்களும் செய்தார்கள். அதற்கு பின்னால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கடைசி நபியாக வந்தார்கள். அதற்கு பின்னால் உலகத்தில் வலிமார்கள் வந்தார்கள், நல்லடியார்கள் வந்தார்கள், உலமாக்கள், இமாம்கள் வந்தார்கள். அந்த இமாம்கள் அந்த தீனை மக்களுக்கு எடுத்து வைக்கிற அந்த பணியை செய்வதனால் வரசத்துல் அன்பியா, நபிமாருடைய வாரிசுகள் என்கிற மிகப்பெரிய அந்தஸ்துக்குரியவர்களாக அவர்கள் மாறி போனார்கள் என்பதனை நாம் புரிய முடிகிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இல்மை கற்றுக்கொள்கிற வாய்ப்பை தர வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை ஆலிம்களாக ஆக்க வேண்டும், அவர்களை ஆஃபில்களாக ஆக்க வேண்டும். இன்றைக்கு பிள்ளைகள் பிறந்த உடனேயே அந்த பிள்ளையை என்னவாக்கணும்னு முடிவு செய்கிறோம். என் பிள்ளையை டாக்டர் ஆக்குவேன், என் பிள்ளையை இன்ஜினியர் ஆக்குவேன். இஸ்லாமியர்கள் தன்னுடைய பிள்ளையை ஆலிமாக்குவேன்னு ஒரு காலத்துல சொல்லிட்டு இருந்தாங்க. பிள்ளை பிறக்கும் போதே நான் ஆலிமாக்குவேன். ஒரு காலம் கடந்து போச்சு, பள்ளி படிப்புகள் இல்லாமத்தான் ஆலிமாக முடியும். ஆலிம்னு விட்டுட்டுன்னு சொன்னா உலகத்தினுடைய கல்வியெல்லாம் அவருக்கு கிடைக்காது. அப்படியான சூழல்ல யாருக்கு உலக கல்வி தேவையில்லையோ அவங்கள கொண்டு போய் என்ன செஞ்சாங்க? மதரசாக்கள்ல விட்டாங்க. ஆனா இப்ப காலங்கள் மாறிடுச்சு. எந்த மதரசாவுமே உலக படிப்புகள் இல்லாமல் எந்த மதரசாவும் இல்லை. இப்ப எல்லா மதரசாக்கள்லையுமே உலக படிப்புகள் இருக்கிறது. உலமாக்கள் இப்போது மிகப்பெரிய படிப்புகளை படித்துவிட்டு ஆலிம்களாகவும் இருக்கிறார்கள். சமூகத்துல மிகப்பெரிய சேவை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதே சமயத்துல ஆலிம்களாகவும் இருக்கிறாங்க. அப்படியான வாய்ப்பும் சூழலும் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கு. கண்ணியமானவர்களே, நாம் அதை பயன்படுத்தணும். நம்முடைய பிள்ளைகள் நாம் என்ன செய்யணும்? ஆலிம்களா ஆக்கணுங்கிற எண்ணம் இருக்கணும். மார்க்கத்தை அவர் கற்றுக்கொள்ளணுங்கிற எண்ணம் இருக்கணும். உலகத்துல அவருக்கு எந்த ஒரு அந்தஸ்து கிடைக்கணும்னு நாம் நினைக்கிறோம். பிள்ளைகள் வருங்காலங்கள்ல அந்தஸ்தோடு கண்ணியத்தோடு வாழணும்னு நினைக்கிறோம். அதே போன்று மறுமையிலும் நம்முடைய பிள்ளைகள் கண்ணியத்தோடு இருக்கணும்னு சொன்னா அவர்கள் அல்லாவிடத்திலும் அவர்கள் அந்தஸ்து மிக்கவர்களாக இருக்கணும்னு சொன்னா அவர்கள் ஆலிம்களாக, மார்க்கத்தை அறிந்தவர்களாக இருக்கணும். வல்ல ரஹ்மான் அந்த நசீபை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹி தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய ஜமாத்தார்களே, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய பள்ளிவாசலில் மக்ரிப் தொழுகைக்கு பின்னால் மாணவர்களுக்காக வேண்டி, குறிப்பாக 10வது 12வது முடித்த, கல்லூரிகள் முடித்த மாணவர்களுக்காக வேண்டி, அவர்கள் வருங்காலங்களில் அவர்கள் கல்வியினுடைய பாதையில் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும், எப்படி படிக்க வேண்டும் என்கிற ஒரு கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அறிஞர் பெருமக்கள் வருகிறார்கள், ப்ரொஃபஸர்கள் வருகிறார்கள். அவர்கள் கல்வி வழிகாட்டியை அவர்கள் எதை தேர்ந்தெடுத்தால் பிற்காலங்களில் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்கிற ஆலோசனையை கொடுக்க இருக்கிறார்கள். நம்முடைய மஹல்லாவில் இருக்கிற இளைஞர்கள், பெற்றோர்கள்
அனைவரும் கலந்து கொண்டு அதனை பயனுள்ளதாக ஆக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று 12வது ரிசல்ட் இன்றைக்கு வந்திருக்கிறது நம்முடைய ஜமாத்தில். அதில் தேர்ச்சி பெற்றவர்கள் அனைவருக்கும் ஜமாத்தார்கள் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று நம்முடைய பெண்கள் மதரசா மதரசத்துல் அக்ஸாவினுடைய மதரசாவினுடைய அட்மிஷன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. வருகிற ஜூனிலிருந்து மதரசா துவங்க இருக்கிறது. அதற்கான அட்மிஷன் ஃபார்ம் அலுவலகத்தில் கொடுக்கப்படுகிறது. தேவையுடையவர்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், அல்லது கூகுள் ஃபார்ம் குரூப்புகளில் அனுப்பப்படுது. அதன் மூலமாகவும் நீங்கள் அதை நிரப்பி பள்ளிவாசல்ல மதரசாவை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைக்கு நாம் பல முறை சொல்லியிருக்கிறோம், நிறைய பள்ளிவாசல்கள்ல மதரசாவை துவங்குவதற்கு நிறைய கஷ்டப்படுகிறார்கள். இடம் இல்லை, போதிய பொருளாதாரம் இல்லை என்றெல்லாம் நிறைய பள்ளிவாசல்ல மதரசாவை துவங்கணுங்கிறதுக்காக நிறைய முயற்சி எடுக்கப்படுது. அல்லாஹ்வுடைய கிருபையில நமக்கு ஒரு தனி கட்டிடம் இருக்கிறது. பெண்கள் மதரசா, பிரம்மாண்டமான பெண்கள் மதரசா இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 6 ஆலிம்கள் உஸ்தாதுமார்களை வைத்து நாம் பெண்கள் மதரசாவை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு 2 பட்டமளிப்பு விழா நடத்திவிட்டோம். அதே போல இந்த வருடம் பெண்கள் மதரசாவை நாம இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்களை புதிதாக கொண்டு வரணுங்கிற அடிப்படையில மாணவிகளுக்கு தேவையான ட்ரைலரிங் கிளாஸ், கம்ப்யூட்டர் கிளாஸ் போன்ற நிறைய விஷயங்களை நாம கொண்டு வந்திருக்கிறோம். அதெல்லாம் நம்முடைய மொஹல்லா மக்கள் பயனுள்ளதாக ஆக்கிக்கணும். நமக்கு பாதுகாப்பான சூழல்ல நம்முடைய வீட்டுக்கு அருகாமையில ஒரு மதரசா கிடைத்திருக்கிறது. அதுவும் நேரம்ங்கிறது ரொம்ப நமக்கு தோதுவான நேரம். காலை 10:30 மணியிலிருந்து 10 மணியிலிருந்து லொஹருடைய நேரம் வரைக்கும் ஒரு 3-3:30 மணி நேரம் மட்டும்தான். அப்ப அந்த நேரங்கள்ல தாய்மார்கள், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், வயது வரம்பு என்பது கிடையாது. கல்யாணம் ஆனாலும் சரி, கல்யாணம் ஆகலனாலும் சரி, உங்களுக்கு குர்ஆன் ஓத தெரியாவிட்டாலும் சரி, நீங்கள் மதரசாவுக்கு வந்து சேருங்கள். உங்களுக்கு குர்ஆன் ஓதி தருவதற்கு தனியாக ஆலிமாக்கள் இருக்கிறாங்க. உங்களுக்கு சொல்லி தருவதற்கு, உங்களுக்கு முறையாக குர்ஆனை ஓத சொல்லி கொடுத்து விட்ட பிறகு நீங்கள் ஆலிமாவாக ஆகுவதற்கு நீங்க ஜும்ராவினுடைய மதரசாவில சேர்க்கப்படும். கண்ணியமானவர்களே, நம்முடைய மஹல்லாவில் இருக்கிற இந்த மதரசாவை பயன்படுத்திக் கொள்ளணும். ஒவ்வொரு வருஷமும் நம்முடைய மஹல்லாவில் நிறைய 1000க்கு 1000 கிட்டத்தட்ட 1000 ஜமாத்தார்கள் வந்து விட்டார்கள். அட்மிஷன் பார்த்தோம்னு சொன்னா ஒரு 10லிருந்து 15 வருவதற்கு பெரும்பாடாக இருக்கிறது. இப்போ பெண்கள் பயன்படுத்தி கொள்ளணும். இது ஒரு அற்புதமான வாய்ப்பு. இன்றைக்கு நாம் சொன்னதை போன்று சுத்து வட்டாரங்கள்ல பெண்கள் மதரசாங்கிறது ரொம்ப அரிதா இருக்கு. இப்போ அதே சமயத்துல அந்த மதரசாக்கள்ல இங்கிருந்து ரொம்ப லாங்கில போய் படிக்க வேண்டிய சூழல்லாம் இருக்கு. இப்போ நம்ம பக்கத்துல ஒரு பாதுகாப்பான ஒரு மதரசா இருக்கும்போது அதை நல்ல முறையில பயன்படுத்தணும். அது இன்னும் பல்மடங்கு வளர வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய மஹல்லாவில ஆலிமாக்கள் உருவாக வேண்டும் என்று சொன்னால், ஒரு குடும்பத்தில் ஒரு பெண் மார்க்கத்தை முழுமையாக சரியாக கற்றுக்கொண்டு விட்டால் அந்த குடும்பத்தை வழிநடத்த அவர் போதுமானவர். இந்த சந்ததியே என்னவாகும்? மார்க்கத்தை அறிந்தவர்களாக மாறும். அந்த பெண்ணிடத்தில் தீன் வந்தால் போதும். இந்த அடிப்படையில ஜமாத்தில் இருக்கிற தாய்மார்களை, நீங்கள் உங்களுடைய கணவர்கள், உங்களுடைய மனைவிமார்களை, தாய்மார்களை நீங்கள் மதரசாவில சேர சொல்லி சொல்லுங்கள். அதன் பக்கம் நீங்கள் ஆர்வத்தை ஏற்படுத்தி மதரசாவில சேர சொல்லி சொல்லுங்க. அவர்களுக்காக வேண்டி நேரத்தை கூட நாம் என்ன செய்கிறோம், முன்ன பின்ன சில தாய்மார்களுக்கு 2 மணி நேரம் தான் வர முடியுது, 1 மணி நேரம் தான் வர முடியுதுன்னா அதற்கான எக்ஸ்கியூஸ்களை கூட நம்ம கொடுக்கிறோம். கண்ணியமானவர்களே, இதை பயன்படுத்தி நாம் மதரசாவை வளர்ச்சி பாதையில கொண்டு செல்வதற்கு ஜமாத்தார்கள் அனைவரும் ஒத்துழைப்பு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று துல்ஹஜ்ஜுடைய மாசம் வருக இருக்கிறது. ஹஜ்ஜுக்கு கிளம்பி கொண்டிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில் நம்முடைய ஜமாத்திலிருந்து அப்துல் சமது பாய் அவர்கள் ஹஜ்ஜுக்கு அடுத்த வாரம் செல்ல இருக்கிறார்கள். அடுத்த ஜும்மாவில் அவர் கிளம்பி விடுவார். அதன் அடிப்படையில இந்த ஜும்மாவில துவா முடித்த பிறகு அவர்களை நாம் முசாஃபா செய்து, முஆனகா செய்து அவரை நாம் கண்ணியத்தோடு வழி அனுப்ப கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில அனைவரும் அவருக்கு துவா செய்து, முசாஃபா செய்து